Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான ஆம்லெட் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு கப் எடுத்துக்கோங்க. பாதி வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதுல சேர்த்துடலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துடலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் துருவிய தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்க்கறதுனால இந்த ஆம்லெட் ரொம்பவே சுவையாக இருக்கும். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு முட்டையை உடைச்சி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துடலாம். பாருங்க, இது நல்லாவே கலந்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு தவாவை சூடு பண்ணிக்கோங்க. தவா சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஆம்லேட் செய்யும்போது ஆம்லேட் ரொம்பவே சுவையாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்ததை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் சேர்த்துடலாம். ஒரு பக்கம் குக் ஆனதுக்கு அப்புறமா இதை திருப்பி போட்டு வேக விடலாம். பாருங்கள், ரொம்பவே சுவையான ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஒரு பாதி வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் சேர்த்துடலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துருக்கேன். சேர்த்துடலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லாவே கலந்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு தவாவை சூடு பண்ணிக்கோங்க. தவா சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்ததை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு வேக விடலாம். பாருங்கள், ரொம்பவே சுவையான ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாசம், இங்கே சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.